நான் பூஜை எங்க கூட இப்ப அட்டெண்ட் அவரை பண்றது இல்லையா? பார்க்க முடியலன்னு கேள்வி கேட்டு எங்க எப்படி பார்க்குறீங்கன்னா அவர் வந்து பிஸியா இருக்காருப்பா. அவர் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து தூங்காம கொள்ளாம ராத்திரில வந்து 3 மணிக்கு போய் படுத்துட்டு கிளம்புற மணி 7 மணிக்கு எழுந்து வருது. அநேகமா இன்னைக்கு கிளம்புற 6 மணிக்கு போய் தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் கிளம்பி அவர் வேற பூஜையெல்லாம் பண்ணுவாரு. குளிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பூஜைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா கண்டிப்பா வந்து தலையை காமிச்சிட்டு போவான். டெஃபினட்டா. சொல்றது காலையில ஓகே தான். சப்போஸ் ஆடியோ லான்ச் வச்சு அது ப்ரமோஷன் தனியா கூப்பிடும்போது கூட வரது இல்லையே. எந்த இல்ல படத்துக்குமே காணுமே. அப்படி வேலை இல்ல அன்னைக்கு அப்படின்னா கண்டிப்பா வருவோம். எனக்கு யோகி பாபு பத்தி தெரியும். ஏன்னா நானும் என்னோட படங்கள்ல இந்த கூகுள் குட்டப்பால ஃபுல் டைம் இது பண்ணியிருக்கான். நல்ல கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர், நல்ல ஒரு நாலேஜ் உள்ள நடிகர். அதனால வந்து யோகி பாபு மேல எந்த குறையும் எனக்கு தெரியல. கண்டிப்பா ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வருவாரு. ஏற்கனவே கொடுத்த ஒரு டேட் வந்து பூஜை நம்ம வந்து அப்ப அந்த நேரத்துல சொல்லாரு. இவர் பூஜை முந்தா நாள் தான் சொன்னார். ஸோ அந்த நேரத்துல அதை கேன்சல் பண்ணிட்டு வர முடியாது. அதை அட்ஜஸ்ட் பண்ணி வரணும் இல்லையா? அது மாதிரி ஆடியோ லான்ச் கூட முன்னாடியே அவர்கிட்ட டேட் வாங்கி இந்த டேட்ல ஆடியோ ரிலீஸு, இந்த டேட்ல ப்ரொமோ நீங்க வந்தாகணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லி அந்த டேட்டை அவர் கொடுத்துட்டு அப்புறம் வரலாம் தான் நம்ம குறை சொல்லணும். கொடுக்காம நீங்க வந்து இஷ்டத்துக்கு கூப்பிடும்போது எப்படி வருவாங்க? சார் பெரிய பெரிய படத்துக்குலாம் அவர் வராரு சார். ஆனா சின்ன அவர் நடிச்ச படம் சின்ன படத்துக்கு வர மாட்டாங்க. நிறைய பேர் வந்து நிறைய ப்ரொடியூசர் வந்து வருத்தப்பட்டு தெரிவிக்கிறாங்க ஸ்டேஜ்லயே. அப்போ அது வந்து பெரிய படங்களுக்கு போகல அப்படின்னா பெரிய படங்களை கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால போறாருன்னு நினைக்கிறேன் பெரிய படத்துக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது அவர் என்னமா இல்லைன்னு தெரியாது. நான் நினைக்கிறது அப்படி. ஒருவேளை பெரிய படங்கள்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் நாளைக்கு வந்து நம்ம மதிக்கல அப்படின்னா அது பெருசா பேசப்படும். ஒரு சின்ன படத்துக்கு போகல அப்படின்னா அவ்வளவு பெருசா பேசப்படாது. இல்ல சார் விஜயகாந்த் சொல்றாங்க சார் இறந்தாங்க. அன்னைக்கு வந்து அவர் சமாதிக்கு போறாரு. ஆனா அவர் படத்தோட ஆடியோ லான்ச் பிரசாத்ல நடக்குது. ஆனா அங்க வரல. அவர் விஜயகாந்த் இதோட பெருசா நினைச்சிருக்கலாம். அது தப்பு இல்லையே. அது அவரு டைமிங்னு ஒண்ணு இருக்குல்லப்பா எல்லாருக்குமே. இப்ப நீங்க கூட இங்க வரும்போது நடுவுல ஏதோ ஒரு வேலை இருந்தா போயிட்டு வரீங்கன்னா ஏன் போறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா உங்களை யாராவது? சுத்தமா வரல சார். போயிட்டு வந்தா பரவாயில்ல. அது வேற ஏதாவது காரணம் இருக்கும். பேமெண்ட் ஃபுல்லா கொடுத்துருக்க மாட்டாங்க. டப்பிங்க்கு முன்னாடி பேமெண்ட் கேட்டிருப்பாரு, கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை மீறி டப்பிங் பேசி கொடுத்துருப்பாரு. அப்ப செட்டில்மெண்ட் பண்றேன்னு இருப்பாங்க. ரிலீஸுக்கு முன்னாடி அது கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி கொடுக்குறேன்னு இருப்பாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அந்த ப்ரொடியூசருக்கு என்ன கஷ்டமோ எல்லாம் பார்க்கணும்ல. நம்ம ஒருத்தர் குறை சொல்றதுலயே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம அவருக்கு என்ன சூழ்நிலையோ அதனால. ஆனா அப்படி வந்து மத்தவங்கள மதிக்காத ஒரு மனுஷன் தான் இவரு அப்படின்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். இவ்வளவு டைட் ஷெட்யூல்லையும் இந்த படத்துக்கு கதை கேட்டு டேட் ஒதுக்கியிருக்காரு. இப்ப இந்த படத்துக்கு டேட் கொடுக்குறாருன்னாவே நீங்க புரிஞ்சுக்கலாம்ல. அவரு ஏன்னா இவரு சீனியாரிட்டி அவருக்கு தெரியும். அதனால இவரு மத்த பெரிய படங்கள் கொடுக்குற அமௌண்ட் இவரு கொடுக்க முடியாது அவரால். ஸோ இந்த படத்துக்கு என்ன வேல்யூவோ அந்த அளவுக்கு தான் அவருக்கு கொடுக்க முடியும். அதுக்கு ஒத்துக்கிட்டு அவர் பண்றாருல்ல. அப்பனா அவர் நல்ல மனுஷன் தானே. அதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? எல்லாம் மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே சில குறைகள் இருக்கதான் செய்யும். அதனால வந்து நம்ம அவங்கள மட்டம் தட்டிடக்கூடாது. எல்லாருமே நல்லா இருக்கட்டுமே. எல்லா படங்களும் நல்லா ஓடட்டுமே. அவர் ப்ரமோஷன் வந்ததுனால தான் அந்த படம் வந்து ப்ரமோஷன் ஆகலன்றதுலாம் சொல்ல முடியாது. அவர் வரலங்கிறதே இப்போ இந்த மாதிரி இல்லைன்னா நீங்க பேசி அந்த படம் பேர் என்ன? வரலன்னு சொன்னீங்களா அந்த படம் பேரு? தூக்குதரை. தூக்குதரை பாருங்க இப்ப பெருசாயிடுச்சு. தூக்குதரைக்கு இப்போ ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுல்ல.